Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with Akhil. இன்னைக்கு நம்ம சேனல்ல சோயா கிரேவி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோயா கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 6 முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 15லேருந்து 20 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது ஆறுனதை நான் ஒரு மிக்சர் ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதையும் நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு எல்லா மசாலா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 பட்டை, 1 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 1 கப் சோயாவை நான் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சோயா போட்டதும் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு
5 செகண்ட் கிரேவி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்க்கும்போது கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சோயா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சப்பாத்தி, பூரி, சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஈஸியாக வீட்டில் நம்ம செஞ்சிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.